வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிக்கெட் டு ஃபினாலேக்கான வின்னரை வந்து பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணல. பட் வின்னர் யாருன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. பட் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, சனிக்கிழமை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கம்முன்னு போயிட்டாரு. ஸோ இதை பற்றி நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து போகுது. பட் 3 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் குட் பி த ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி அவங்க கெஸ் பண்ணியிருக்காங்க. ட்விஸ்ட் என்னவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ சௌந்தர்யா, மஞ்சரி அண்ட் தென் ரயான் அவங்களோட ப்ரிடிக்ஷன் என்ன இந்த பர்டிகுலர் ட்விஸ்ட் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சௌந்தர்யா என்ன சொன்னாங்க அப்படின்றத பார்த்துலாம். ஸோ அவங்க வந்து ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம இப்பெல்லாம் புலம்பிட்டு இருக்கோம்ல, இதுதான் வந்து ட்விஸ்ட். ஸோ நம்ம வந்து அதை பற்றி பேசிட்டே இருக்கணும் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுற வரையும். அதுக்காக தான் வந்து ட்விஸ்ட்ன்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சப்பையை முடிச்சு விட்ருவாங்க. விச் மீன்ஸ் ட்விஸ்டே கிடையாதுன்றத இந்த மாதிரி வந்து கன்வே பண்ணாங்க. பட் இது வந்து சௌந்தர்யாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த இந்த அளவுக்கு திங்க் பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சரி என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாமினேஷன்ஸை பேஸ் பண்ணி, விச் மீன்ஸ் இப்போ எல்லாருமே வந்து நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஓட்டு போட்டுட்டு இருப்பாங்க. மேபி இந்த டைட்டில் வின்னர், விச் மீன்ஸ் டிக்கெட் டு ஃபினாலேக்கான வின்னரை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டா அந்த பர்டிகுலர் விஷயம் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு இன்னைக்கு ஓட்டு முடிகிற வரையும் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து மேபி இதை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி மஞ்சரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன அப்படின்றதையும் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு டிடிஎஃப் வின்னர் வந்து எலிமினேட் ஆக போகிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, ஓட்டுகள் கம்மியாக வாங்கி. ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு ஷோவில் ஃபஸ்ட்டு டிடிஎஃப் வின்னர் இவர் தான் சொல்லிட்டு அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இவர் வந்து எலிமினேட் ஆக போகிற பர்சன் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மஞ்சரி சைட்லேருந்து சொல்கிறாங்க. ரயான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவரோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேபி இது வந்து பாசிட்டிவாக எனக்கு வந்து சுத்தமாக தோணலை, இது வந்து நெகட்டிவ் வேல தான் வந்து தோணுது. விச் மீன்ஸ் ஓட்ஸ் பேஸ் பண்ணியோ இல்லை வந்து இதை பேஸ் பண்ணியோ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் பாயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் யார் வின்னர் அப்படின்றது ஒரு கிளாரிட்டி இருக்குது. பட் பாயிண்ட்ஸை தவிர்த்து வேறு ஏதாவது ட்விஸ்ட் இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. மேபி லாஸ்ட் டாஸ்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமிங் பேஸ் பண்ணி அப்படின்னாலுமே எவ்வளோ பாயிண்ட் வந்துட போகுது. ஏன்னா செகண்டில் இருக்கவங்களுக்கும் ஃபஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு 5-6 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்கேஸ் ரயான் வந்து அந்த டாஸ்க்கு முடிக்காமல் இருந்திருந்தால் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. மேபி அந்த 10th டாஸ்க்கை வச்சு நம்மளுக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு நினச்சிக்கலாம். பட் ரயான் வந்து பார்த்திங்கன்னா 10th டாஸ்க்கில் ஒழுங்காக பண்ணிடுவார். ஸோ அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். மேபி இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து பாயிண்ட்டை பேஸ் பண்ணி கிடையாது, எலிமினேஷன் அந்த நாமினேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரயானும் வந்து கெஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ட்விஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் நம்மளோட ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ட்விஸ்ட் வந்து கண்டிப்பாக நாமினேஷனை நோக்கி தான் இருக்கும். ஏன்னா டிக்கெட் டு ஃபினாலேயோட வின்னர் வந்து ரயான் தான் அப்படின்றது அப்பட்டமாக நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலுமே அந்த ட்விஸ்ட்னு சொன்னதுக்கப்புறம் நம்மளோட மைண்டில் நிறைய விஷயங்கள் ஓடுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த டிசிஷன் எடுக்கிறப்ப ரயானுக்கு கம்மியான ஓட்டுகள் வந்திருக்கலாம். அதுதான் வந்து நம்மளோட ப்ரெடிக்ஷன். ஸோ மஞ்சரியும் அதை தான் சொன்னாங்க, ரயானும் ஆல்மோஸ்ட் அதை தான் நெருங்கிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியான ஓட்டுகள் கிடச்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஓட்டிங் வந்து பாதிக்கப்படும் அப்படின்றனால நாளைக்கு இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து எலிமினேட் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் அவருக்கு இருந்தது. ஆனால் அவர் டிடிஎஃப் வந்து வின் பண்ணனால அந்த எலிமினேஷன்லேருந்து அவர் எஸ்கேப் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி டிடிஎஃப் அப்படின்ற பட்டத்தை அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ டேரெக்டாக அவர் ஃபைனல் போகிறதுக்கான அந்த டிக்கெட்டை வந்து விஜய் சேதுபதி சார் வந்து கொடுப்பாங்க. ஐ மீன் வெளியிருந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணி உள்ள யார்ட்டையாவது கொடுக்க சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி என்னோட ப்ரிடிக்ஷன் இருக்குது. ஸோ உங்களோட ப்ரிடிக்ஷன் என்ன இருக்குன்றதை மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு அந்த ட்விஸ்ட், ஆக்சுவல் ட்விஸ்ட் என்னன்றது நம்மளுக்கு தெரிய வரும். அதை பார்த்துட்டு நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.